கொண்டு பாடுகிறாள். இதில் ஒரு செய்தி, இவ்வளவு நேரம் நீர் லக்ஷ்மியை பற்றி தானே சொன்னீர், நப்பின்ன லக்ஷ்மியா? லக்ஷ்மியினுடைய அவதாரம் தான் நப்பின்னையான்னா அல்ல, நீளாதேவி நாச்சியாருடைய அவதாரம் தான் நப்பின்னை. அதைத்தான் பாசுரத்தினுடைய தனியினையிலேயே பராசர பட்டர் தெரிவித்தார். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம். இது அவர் பாடின ஸ்லோகம். ஆனால் ஆண்டாள் சொல்லியிருக்கிறது நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. நப்பின்னையனுடைய திருமார்பகத்துக்கு மேலே தன் தலையை வைத்து கிடந்து உறங்கி இருக்கிறவரே, மலர்ந்த மார்பு படைத்தவரே, நப்பின்னையனுடைய சம்ஸ்லேஷத்தால் அவளுடைய அணைப்பாலே விகசித்திருக்கிற திருமார்பு படைத்தவரே ஆண்டாளுடைய பாசுரம். அதை அப்படியே பட்டர் சம்ஸ்கிருதப்படுத்தித்தான் நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம்னு பாடினார். அதனால நீளாதேவி நாச்சியாருடைய அம்சமாகத்தான் நப்பின்ன பிராட்டி அவதரித்திருக்கிறாள். அது திண்ணம். அப்படி இருக்கிறச்சே லக்ஷ்மி கூட இருந்து தானே பகவான் ரட்சிப்பர், அவளைத்தானே புருஷகாரமாக பற்ற வேண்டும்னால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பூமி பிராட்டியும் நீளாதேவி நாச்சியாரும் நிழல் போல்வனர். ஒரு அதிகாரி, அவருக்கு ஒரு நிழல் இருக்கும் இல்லையோ, அது கூடவே எப்போதும் போகிறா போலே பிராட்டிக்கு நிழலை போலத்தான் மற்ற 2 பேரும் இருப்பார்களாம். பகவானும் பிராட்டியும் ஆனந்தமாக இருக்கும்போது அவர்கள் இருவருக்கும் கைங்கரியம் பண்ணுவார்கள். சாயாமிவ ஜகத் அபியுதயனீம் அவனீஞ்ச தஸ்யாகான்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். சாயையப்போலே நீங்கள் வளரக்கூடியவர்கள். ஒருத்தனுக்கு நிழல்ங்கிறது பிரியாமல் இருக்கும், அவனுடையதாகவே இருக்கும். அதை போல மகாலட்சுமிக்கு பூமி பிராட்டியும் நீளாதேவி நாச்சியாரும் இணை பிரியாதவர்களாய் பகவானோடு அவள் எழுந்தருளி இருக்கும் போது நிறைய கைங்கரியங்களை பண்ணக்கூடியவளாய் இருக்கிறபடியால் மூவரையும் அநேகமாக சமமாகவே சொல்லுவார்கள். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்னே உடனவை ஒக்க விழுங்கி ஆலிலை